Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google AdSense என்ன AdSense இருந்து நம்மளால ரெவென்யூ அதாவது சம்பாதிக்க முடியுமா முடியாதா இப்படி ஒரு क्वेश्चन உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் எல்லாருக்கும் சரிங்களா. அது இல்லாம பிகினர்ஸ் என்னோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னும்போது நீங்க இந்த வீடியோஸ் வந்து பாக்குறீங்க அப்படின்னா பாதி பேர் ஃபேக் ஆன் ரிப்போர்ட்னு சொல்லி சொல்வீங்க, பாதி பேர் வந்து நம்ப கூட மாட்டீங்க உண்மைக்குமே இந்த அளவுக்கு ரெவென்யூ வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चनா இருக்கும். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஃபார் டேவுக்கு $100 சம்பாதிக்க முடியும், ஃபார் டேவுக்கு $1000 சம்பாதிக்க முடியும் சரிங்களா. இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே பேக் எண்டில் நீங்க எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். எஃபெக்டே போடாம மாட்டேன் நான் எனக்கு அப்படி இருந்து ரெவன்யூ வரணும் அப்படின்னா அந்த இடத்த இது பாசிபிளே கிடையாது சரிங்களா. சரி, இப்போ நம்ம டைரக்டா நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $110.44 வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. எஸ்டே வந்து கிட்டத்தட்ட $273.22 வந்து கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸ்ல $438.08 வந்து கிடைச்சிருக்கு. திஸ் மந்த்ல டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா $548.52 வந்து கிடைச்சிருக்கு. பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா $518.25 வந்து இருக்கு. லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளவு வித்ட்ரால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $170.82 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் வச்சிருக்கோம் சரியா. சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் ரொம்ப நாளாவே, ப்ரோ நீங்க மட்டும் எப்படி ப்ரோ ஃபார் டேவுக்கு $100 வருது, $50 வருது, மாசத்துக்கு ஒரு $1000 அசால்ட்டா தாண்டி போறீங்க, எப்படி உங்களால மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு நண்பா, ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து நம்ம எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறோம், எந்த நேச்சர்ஸில் ஒர்க் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட அடிக்கடிக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா யூஎஸ் கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. யூஎஸ் கண்ட்ரினா பர்டிகுலராக யூஎஸ் மட்டும் இல்லை, யூஎஸ் தாண்டி டயர் 1 கண்ட்ரி யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா அந்த மாரி டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஆனால் இது வந்து மோர் தேன் பாதி பேர் வந்து ஃபாலோ பண்ணால் பாதி பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது சரியா. ஸோ நான் சொல்கிற ட்ரிக்கில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இது 100% பாசிபிளாக இருக்கும் சரியா. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், இப்போ உண்மைக்குமே ஒரு நாளைக்கு $100 அச்சீவ் பண்ண முடியுமா, அதுக்கு எவ்வளோ பேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்குலாம் ஆக்சுவலி இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கீழே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் என்னுடைய இந்த $110 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா. கிட்டத்தட்ட என்னுடைய வெப்சைட்டுக்கு பேஜஸ் பாருங்க 753 பேஜஸ் ஓகேவா. இந்த 753 பேர் வந்திருக்காங்க ஃபார் டேவுக்கு. இன்னைக்கு ஒரு நாள் 24 ஹவர்ஸில் நமக்கு 710 பேர் வந்திருக்காங்க. அது இல்லாமல் இந்த 710 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ நேரம் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்காங்க, இதனால நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ நேரம் இருக்கிறாங்கன்றதும் முக்கியம் இல்லை, எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கிறாங்கன்றதும் முக்கியம் இல்லை, ஆடு கிளிக்கு நடக்கணும் நண்பா. நம்ம கூகுள் ஆட்சன்ஸ்ல மானிட்டேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கியிருக்கணும். மானிட்டேஷன் வாங்கினா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம வெப்சைட் எந்த வெப்சைட் லிங்க் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த வெப்சைட்டுக்கு ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க சரிங்களா. ஒன்று நம்ம ஆட்டோ ஆட்ஸ் எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுவோம், அப்படின்னா மேனுவல் ஆட் வந்து வச்சிருப்போம் ஓகேவா. ஸோ அந்த விதத்தில் என்னோட வெப்சைட்டுக்கு 753 பேர் வந்திருக்காங்க. அதில் 32 கிளிக்ஸ்னு போட்டு 32 இருக்குல்ல அப்படின்னா 32 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சாரி 753 பேர் வந்திருக்காங்க. அதுல 32 பேர் வந்து ஆட் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. அந்த 32 பேர் ஆட் கிளிக் பண்ணதால கிட்டத்தட்ட $110.44 வந்திருக்கு சரிங்களா. தென் நீங்க ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல கேட்கலாம் கண்டிப்பா, என்னன்னா ப்ரோ என் வெப்சைட் கூட ஒரு நாளைக்கு 2000-3000 பேர் வராங்க, ஆனால் ஃபுல்லாகவே இந்தியாவில் தான் வராங்க, ஆனால் எனக்கு மட்டும் இந்த அளவுக்கு ரெவன்யூ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வரக்கூடிய டிராஃபிக் எதுவுமே இந்தியாவில் இருந்தாலும் டிராஃபிக் வரது கிடையாது. ஃபுல்லாகவே யூஎஸ் பேஸ் பண்ண டிராஃபிக்ன்றதால அங்கேருந்து நமக்கு 10 கிளிக் நடந்தாலே ரெவன்யூ நல்லா தான் இருக்கும் சரிங்களா. சரி, இப்போ பக்கத்துல இருந்து பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இது ஏன் இருக்கு, எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்னன்றது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். பேஜ் ஆர்பிஎம் இப்போ $146.66 வந்து இருக்கு. அதே போல சிபிசி $3.45 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, அது எப்படி பேக் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு யூசர் தெரிஞ்சோ தெரியாம நான் வெப்சைட்டுக்குள்ள வந்து வர அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்கள் இருக்குல்ல, அந்த ஆட் வந்து அவர் கிளிக் பண்றாரு அப்படின்னா $146.66 வந்து கிடைக்கணும் சரிங்களா. ஆனா நமக்கு அவ்வளவு கிடைக்குதா, கிடைக்கல. கீழே பாருங்க சிபிசி எவ்வளவு இருக்கு, $3.45 இருக்கு. அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு $3.45 வந்து கிடைக்குது. அப்போ 32 ஆட் கிளிக்கு $3.45 கணக்கு பண்ணீங்கன்னா ஆவரேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவே உங்களுக்கு எங்க வந்து நிற்குன்றது தெரியும் ஓகேவா. சரி, இப்போ இந்த பேஜ் ஆர்பிஎம் ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது போல ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். அதுக்கு ஆல்ரெடி அந்த கீவேர்ட்ஸ்க்கு மினிமம் சிபிசி $150 $350 வரைக்கும் இருக்கும். அதிகபட்சம் $700 கூட ஒவ்வொரு கண்ட்ரி பொறுத்தும் மாறும் ஓகேங்களா. ஸோ அந்த விதத்தில் நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு மினிமம் சிபிசி
$350 இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்து பல கூகுள் கீவேர்ட்ஸ்லாம் ரிசர்ச் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த விதத்துல நான் ஒர்க் பண்ற கீவேர்ட்ஸ்க்கு சிபிசி இவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதில் ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாம ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா சிபிசி ஆல்ரெடி $350 இருக்கு. அது வந்து ஒரு 50% கூட கிடைக்காது. அந்த கான்செப்ட் தான் நண்பா. நாம என்ன கீவேர்ட்ஸ்ல ஒர்க் பண்றோமோ அதுக்கு தக்கதான் போலதான் ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஒன்று, அதே போல நம்ம என்ன கீவேர்ட்ஸ்ல ஒர்க் பண்றோமோ அதுக்கு தக்கதா போலதான் ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்குங்க. நான் சும்மா எடுத்தவங்க தமிழ் ஆர்டிகல் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இந்தியாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஆடுகளுக்கு நடக்கும், ரெவன்யூமே ஜென்ரேட் ஆகும். ஆனால் எனக்கு வர அளவுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கட்டுச்சுன்னா வராது. ஒன்று, அதே போல் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரெவன்யூ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் ஆர்டிகல்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது இல்லாமல் எப்படி சொல்கிறது, எஃபெக்ட் நீங்கள் போட்டு ஆகணும். ஓப்பனாக சொல்கிறேன், டிராஃபிக் வர்றதுக்கான ரீசன்ஸ் பேக் லிங்க் எடுக்கணும், டொமைன் அத்தாரிட்டி புஷ் பண்ணணும், அந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம். வீடியோக்கு எண்டில் சொல்கிறேன், நோட் பண்ணிகிட்டே வாங்க. சரி, இப்போது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த விதத்தில் இப்போ 24 ஹவர்ஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ $110 இருக்குது வந்து $200 கூட போகலாம், $300 கூட வரலாம். ஸோ அதான் ஓகேவா. இதில் ஹைலைட்டான விஷயம் இப்போ என்னன்னா, இப்போ மேலே இருக்கிற செக்ஷனில் இருக்கிறது பாதி பேருக்கு டவுட்டாக இருக்கும். மேலே இருக்கிற டுடே, எஸ்டர்டே, லாஸ்ட் 7 days இது பார்க்கும் போது புரியும். ஆனால் இது பேக் ஹண்டில் எப்படி ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கு தெரியணும்ல நண்பா. இது வந்து இப்போதைக்கு நீங்கள் இந்த ரிப்போர்ட்டு பார்க்குறீங்கன்னா இது ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து ஏன் நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசுகிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் 3 years அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன். என்னோட சேனலை வந்து கிட்டத்தட்ட 800+ மேலே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆட்சன்ஸ் பற்றி. சரிங்களா? நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோ வந்து இன்னி வரைக்கும் எல்லா வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற ரிப்போர்ட் வந்து ஃபேக்காக ஒரிஜினல் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன்னா, என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfood.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, இப்போது அந்த வெப்சைட்லேருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்துட்டு இருக்குன்னு தான் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் நம்ம ரிப்போர்ட்டை கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போது நைட்டு கிட்டத்தட்ட 11:40 வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 12:05, 12:10 வரைக்கும் வீடியோ எடுத்து நான் கொடுத்துட்ருப்பேன். ஸ்டார்டிங்லாம் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பல வீடியோஸில் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரியா? எந்த ஆட் வைக்கணும், எந்த கண்டி டார்கெட் பண்ணணும், மேனுவல் ஆட் வைக்கணுமா, ஆட்டோ ஆட்ஸ் வைக்கணுமா, ஆட் வீடியோ சைஸ் என்னன்னு சொல்லிட்டு A to Z வந்து எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டு தான் இன்வாலிட் கிளிக், அதாவது எனக்கு ஆகாதவங்க தான் என்னுடைய எனிமிஸ்ன்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட்ஸ் வந்து வேணும்னே VPN யூஸ் பண்ணி ஆட் கிளிக் பண்ணுறது, ஃப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஆட் கிளிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சைட்டை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அது போல் பிரச்சனைலாம் இருக்கிறதால தான் இப்போ வந்து என்னால் வந்து டொமைன் நேம் வந்து காமிச்சு ஒர்க் பண்ண முடியல. அதாவது ரிப்போர்ட் லைவ் ரிப்போர்ட் கொடுக்க முடியல. இதுதான் ஒரு உண்மை. சரிங்களா? இதை தாண்டி இல்லை நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட் ஃபேக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்துங்க. ஏன்னா நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எந்த கண்ட்ரி வந்து ரெவன்யூ வருது அப்படின்றது. சரியா? சரி, இப்போ டாபிக் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ டுடே டாலர் $110 இருக்கு. ஓகேவா? $110.44 இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ப்ளூ செக்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ டுடே டாலர் நமக்கு ஒரு நாளைக்கு $1 வந்தாலும் சரி, அல்லது ஒரு நாளைக்கு $10 வந்தாலும் சரி, ஓகேவா? அது எல்லாமே திஸ் மந்த்ல பாருங்க $548.52 இருக்குல்ல, இது கூட ஆட் ஆயிதாங்க காமிச்சிட்டு இருக்கு. அப்போ குரு என்ன சொல்லுவாருங்க, இப்போ $548.52 சாரி ஆமா 52 சென்ட்ஸ் இருக்குல்ல, அது கூட பிளஸ் பண்ணி தான் காட்டுதா? அதாவது இந்த $110 டுடேல இருக்குல்ல, அந்த $110 வந்து திஸ் மந்த்ல $548.52 இருக்குல்ல, அது கூட பிளஸ் பண்ணி தான் மொத்தமா காட்டுது. சரிங்களா? அப்போ ப்ரோ இந்த எஸ்டர்டே லாஸ்ட் 7 days அமௌண்ட்லாம் சேர்த்து காட்டல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எஸ்டர்டேவோ லாஸ்ட் 7 days அமௌண்ட் கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. சரிங்களா? இது ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, கரெக்டா நைட்டு 12 மணிக்கு மேல 12:05 இந்த டைம் ஆன உடனே டுடே டாலர் நமக்கு எவ்வளவு வந்திருந்தாலுமே சரிதான். ஓகேவா? அது அப்படியே எஸ்டர்டேக்கு மூவ் ஆயிடும். சரியா? அப்ப எஸ்டர்டேல இருக்கக்கூடிய அமௌண்ட் எங்க போகும் அப்படின்னா லாஸ்ட் 7 daysக்கு போய் ஆட் ஆகும். அப்போனா இப்போ ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் 7 daysல $438.08 இருக்கு இல்லையா, அது கூட பிளஸ் பண்ணி காட்டுமா அந்த $273.22 அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அது லாஸ்ட் 7 days ரிப்போர்ட்ன்றதால எப்பவுமே அது கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. சரியா? ஏன் அது இப்படி சொல்லனா, இன்னைக்கு டேட்டு 1 இல்லைன்னா இன்னைக்கு டேட்டு 10 அப்படின்னா, அதாவது மொதல் 7 நாள் கணக்கு தான் எடுத்துக்கும். அப்படின்னு பார்க்கும்போது 1ஆம் தேதி இருந்தால் அப்போ போன மந்த்ல ஒரு 6 நாள் கணக்கு வருமா? ஸோ எப்பயுமே மொதல் 7 நாள் ஃபர்ஸ்ட் மந்த் எப்போ ஸ்டார்ட் ஆகி மந்த் 7 நாள் ஆன பிறகு தான் அந்த நெக்ஸ்ட் செகண்ட் வீக் ஆரம்பிக்கும் போது தான் அந்த கரெக்டான ரிப்போர்ட் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் நம்மளால பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ எப்பயுமே லாஸ்ட் 7 daysம் எஸ்டர்டே ஒரு ரிப்போர்ட்டும் பார்க்கவே கூடாது. அதே போல எப்பயுமே இப்போ பேலன்ஸ் இருந்து பாருங்க $518.25 இருக்குல்ல, இப்போ இந்த மாசம் ஒரு $500 அச்சீவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மந்த் இதை விட அதிகமாக ரெவன்யூ நீங்க ஆசைப்பட்டு வேலை செய்றீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு 25% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய அமௌண்ட்டை. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா,
உங்களுடைய ஆட்சன்ஸை கொண்டு ஒன்று க்ளோஸ் ஆகிடலாம், இல்லைனா சஸ்பெண்ட் ஆக செய்யப்படலாம், இல்லை ஆன்லிமிட்டை போட்டுருவாங்க. சரிங்களா? இந்தமாதிரி ப்ராப்ளம் நிறைய வருது. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் ஏன் இந்த மந்த் இவ்வளோ ரெவன்யூ எடுத்துட்டு அடுத்த மாதம் அதிகமாக போக வேண்டாம்னு சொல்கிறேன்னு காரணம். ஏன்னா இன்டெரக்டாக தான் ஒரு சிலது என்னால் சொல்ல முடியும். ஓப்பனாக சொன்னால் பாலிசி வேல்யூஷன் வந்துடும் எனக்கு. சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கும். சம் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க எல்லாருமே. சரிங்களா? நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலுமே சரி, இந்த மாதம் ஒரு $100 அடுத்த மாதம் அதோட ஜஸ்ட் ஒரு 25%, ஒரு 125 130 நிறுத்திக்கிங்க போதும். இப்போ $1000 டார்கெட் வச்சு நீ ஒர்க் பண்ணோன்னா ஒரு 1050 1100 அப்படி வச்சு நிறுத்திக்கிங்க போதும். அதை விட்டுட்டு எனக்கு இன்னைக்கு இவ்வளோ வந்துருச்சு, நாளைக்கு இதோட 5 மடங்கு அதிகமாக எடுத்து போகிறான்னு சொல்லி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா முடிச்சு விட்டு போயிடுவாங்க சைட்டை. ஸோ கேர்ஃபுல்லி பார்த்துக்கோங்க சைட்டை எல்லாமே. சரி, இப்போ மேலே இருக்கிற செக்ஷன் எல்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி கீழே வந்து பேஜஸ் தென் கிளிக்ஸ். இது வந்து பேஜஸ் என்னுடைய வெப்சைட்டுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அதில் 32 பேர் ஆட் கிளிக் பண்ணதால தான் $110 வந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதே போல் பேஜ் ஆர்பிஎம் சிபிசி நம்ம எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் பேஜ் ஆர்பிஎம் வரும். தென் பர்டிகுலராக எந்த கீவேர்ட்ஸ்க்கு அதிகமான ஆட் கிளிக் நடக்குதோ அதை பொறுத்து பேஜ் ஆர்பிஎம் வரும்னு சொல்லிட்டேன். தென் சிபிசின்னு என்ன, $146.60 ஒரு யூசர் வந்து தெரியாமல் ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா அவ்வளோ கிடைக்கணும். ஆனால் அது நமக்கு வந்து அவ்வளோ கிடைக்கல. சரிங்களா? ஸோ ஒரு ஆட் கிளிக்கு ஆவரேஜ் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா $3.45 வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? இப்போ இன்னும் ரெண்டு தான் நம்ம பார்க்கலாம். என்ன, இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2680 இம்ப்ரெஷன். கேன்னு இருக்குல்ல, கேல வந்து 1000 வந்து முடியும். சரிங்களா? அதே ML இருக்குன்னா லட்சம் அண்ட் மில்லியன்ல போகும். ஓகேவா? சரி, இப்போ பேஜஸ் 753 பேர், அதாவது 753 நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் அந்த 753 பேரும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் எவ்வளோ செகண்ட்ஸ் இருந்தாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும். கிட்டத்தட்ட ஒருத்தர், அதாவது ஒவ்வொரு சிலரும் வந்து நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்லேருந்து யோசிங்க. நீங்கள் ஒரு ரிசல்ட் வந்து கூகுளில் தேடுறீங்க அப்படின் போது அந்த இன்ஃபர்மேஷன் அந்த வெப்சைட் இல்லை அப்படின்னா எவ்வளோ வேகமாக வெளியே வரும்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? உள்ளே போன உடனே வெளியே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடும்ல, அதுபோல தான் நம்ம வெப்சைட்டில் நம்ம கொடுக்குற ஆர்டிகல் குவாலிட்டியாக இருக்குன்னா அவங்க 5 நிமிஷம் கூட நின்று படிச்சுட்டு வெளியே வருவாங்க. அப்படி கண்டென்ட் குவாலிட்டி இல்லைன்னா டக்குன்னு வெளியே வந்துடுவாங்க. ஸோ நான் வந்து இப்போ என்னோட வெப்சைட்டுக்கு 753 பேர் வந்திருக்காங்க. அதில் ஆவரேஜா 2680 இம்ப்ரெஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரியா? இம்ப்ரெஷனுக்கு காசு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இம்ப்ரெஷனுக்குலாம் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து காசு வருது நண்பா. ஆனால் ஒரு அப்டேட் வந்தது கடைசியாக போன மந்தில், இம்ப்ரெஷனுக்கே நாங்கள் காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றும் ஒத்த பைசா கூட வந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. மோர் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறீங்க, நீங்கள் ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருதான்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டு விடுங்க. சரியா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். தென் இப்போ இம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு ரெவன்யூ கொடுக்கறதுக்கு தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி எவ்வளவோ இருக்கு. சரியா? அதே போல இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஆட்சன்ஸ்லேயே நிறைய சோர்ஸும் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த ரிப்போர்ட் இல்லையா, இந்த ரிப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட். இதை தாண்டி இன்னும் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் AdMob, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு சில சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம், அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இல்லையா. ஸோ அது எல்லாமே AdMob தான் ரன் ஆகும். AdMob-க்குமே வந்து ஆட் கிளிக் ஆர் இம்ப்ரெஷன், அதாவது AdMob-ல யூஸ் பண்ற எல்லா ஆட்ஸ்க்குமே இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அடுத்தது வந்து ஆட் மேனேஜர், AdSense 360. ஓகேங்களா? ஆட் மேனேஜர் தனி, AdSense 360 தனி. இதுக்குமே வந்து இம்ப்ரெஷனுக்கு தான் ரெவன்யூ கொடுப்பாங்க. ECPM கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அது என்ன ஒரு ECPMனா, 1000 இம்ப்ரெஷனுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோமா, இந்தியாவில் வந்து 1000 பேர் வராங்க, 1000 இம்ப்ரெஷன் கிடைக்குது, பேரில் 1000 இம்ப்ரெஷன் கிடைக்குது அப்படின்னா உனக்கு நான் $100 கொடுக்குறேன். அதே 1000 இம்ப்ரெஷன் உனக்கு யூஎஸ்லேருந்து வரேன்னா 50,000 வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி, அதாவது நம்ம ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கம்பெனியில் ப்ராப்பராக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் அப்ரூவல் வாங்குறோமோ அதை பொறுத்த ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஆட் மேனேஜர் பற்றி நான் சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. அதை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்க, டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணிடலாம் நாம. சரியா? சரி, இப்போ AdSense பற்றி எல்லாமே ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து பர்டிகுலராக எந்த கட்டிலிருந்து எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் ஆயிருக்குன்னு இதை பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? இந்த ஸ்கிரீன் பாருங்க. ஏன்னா நான் வந்து கிராப் பண்ணி வச்சிருக்கிற ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த இடத்துல டொமைன் நேம் இருக்கு பக்கத்துல, அதுதான் அங்க பிரச்சனையே, வேற ஒன்றும் இல்லை. சரி, இதுல இந்த டுடே டாலர் பார்த்தீங்கன்னா தெரியும், $112 எந்தெந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்கு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் தான். நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான் நமக்கு வரக்கூடிய டிராஃபிக் மோர் தென் இந்தியா ஆர் யூஎஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதில் யூஎஸ்லேருந்து பாருங்க கிட்டத்தட்ட ஆவரேஜா 346 பேர் வந்திருக்காங்க. அதில் 18 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 18 பேர் ஆடு கிளிக் பண்ணதால $112.01 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் ஆவரேஜா இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 401 யூசர் வந்திருக்காங்க, 17 ஆடு கிளிக், $0.16 வந்து கிடைச்சிருக்கு. தென் அதை போக உங்களுக்கே தெரியும், ஆக்சுவலி இதில் எனக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்தியாவை ஓப்பனாக சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து தான் பாதி பேர் பார்ப்பீங்க. மோர் தென் எந்த கண்ட்ரிலேருந்து பார்த்தாலுமே சரி, தமிழ் யூசர் பார்க்குறீங்க அப்படின்னா இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு எஃபெக்டிவ் போட்டாலுமே
ஒரு நாளைக்கு 10,000 ஒரு 30,000 பேர் வந்தால் தான் $5 அச்சீவ் பண்ண முடியும் நம்ம தமிழ் ஆர்டிகல்ஸ்க்கு புரியுதுங்களா? அதான் இந்தியா. அதுவே யூஎஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்களா 18 ஆடுகளுக்கு, ஆனால் கீழே இந்தியாவில் 17 ஆடுகளுக்கு. அதாவது யூஎஸ்லேருந்து நடக்கும்போது $112 எங்கே இருக்குது, இந்தியாவிலேருந்து நடக்கும்போது வெறும் 0.16 சென்ட்ஸ் எங்கே இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் இந்த ரிப்போர்ட்டு தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பிகினராக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியாததா இருக்கும். சேனலுக்கு போங்க, போயிட்டு கிட்டத்தட்ட 800 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் இந்தியாவிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, அதே அதர் கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஓகேவா? நான் என்னதான் சொன்னாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னா நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நண்பா. ஓகேவா? சரி, அது போக மற்ற அதர் கண்ட்ரியில் பார்த்தாச்சுன்னா பேருக்கு பேஜ் யூஸ் மட்டும் தான் வந்திருக்கா தவிர எந்த ஒரு ஆடுகளுக்கு நடக்கலை. சரிங்களா? ஓகே, இதை தொடர்ந்து நம்ம இப்போ கிளிக்ஸ், அதாவது இந்த கண்ட்ரியில் இவ்வளோ கிளிக்ஸ் வந்துருக்கா சிபிசி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ இதில் பாருங்க, யூஎஸ்ல $112 வந்து கிட்டத்தட்ட சிபிசி ஆவரேஜாக ஒரு கிளிக்கு $6.22 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 சென்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், என்ன ப்ரோ இந்த ரிப்போர்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா $3.45 தான் இருக்குது, ஆனால் கண்ட்ரி வைஸில் போய் பார்க்கும்போது அதிகமாக இருக்குன்னு சொல்லி. அதுதான் நான் வாங்க ட்ரிக்ஸு. ஏன்னா வந்து ஒவ்வொரு 1 ஹவருக்கு வந்து ஆட்சன்ஸில் அப்டேட் ஆகும்னு சொன்னாலே பேஜஸ், அந்த விதத்தில் 24 ஹவர்ஸில், அது 1 ஹவருக்கு இப்போ வந்து இப்போ $110 வந்துருச்சுன்னா அது வந்து இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம், ஏன்னா சிபிசி ஆவரேஜாக ஒரு கிளிக்கு $6 விதத்தில் யூஎஸ்லேருந்து கிடச்சிருக்குல்ல, அந்த விதத்தில் அது அப்டேட் ஆகாமல் இருக்குன்ற அர்த்தம். நண்பா நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட ரிப்போர்ட்ஸில் இந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா தயவு செஞ்சு அந்த இப்போ யூஎஸ் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணனா அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க, ரிசல்ட் இருக்கும். அதை விட்டு ஏன் ஒர்க் பண்ணுறோம், எதுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாமல் யாருமே ஒர்க் பண்ண வேண்டாம். சரிங்களா? சரி, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே சொல்ல போகிற எல்லா சர்வீஸுமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். ஓகேங்களா? சரி, ஆக்சுவலி நாம் வந்து வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க, வெப்சைட் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா நான் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு $11,000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். இன்க்ளூடு ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் நீங்கள் கற்றுக்கணும். வேர்ட் ப்ரெஸ்னா என்ன, பிளாகர்னா என்ன, அது எப்படி அச்சீவ் பண்ணுறது, A to Z எல்லா டாப்பிக்கும் அதுக்குள்ளே கவர் அப் ஆகிடும். $15,000 ஆன்லைன் கிளாஸோட. 1 இயருக்கு வந்து ஹோஸ்டிங் டொமைன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட மெயில் ஐடியில் தான் வாங்கி நம்ம இந்த ஃபுல் ஆக்சஸுமே நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? தென் லைஃப் லாங் சப்போர்ட்டுமே கூட நமக்கு எப்பவுமே இருக்கும். உங்களுக்கு வேர்ட்பிரஸ் வெப்சைட் பில்ட் பண்ணணும், இது போல் ஆன்லைனில் ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் நம்பரை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்ல போகிற சர்வீஸில் என்ன சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் தேவைனாலும் கால் பண்ணுங்கள். இல்லை எந்த சர்வீஸுமே எனக்கு வேண்டியதில்லை, எனக்கு டவுட்டு தான், ஜஸ்ட் ஃபார் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் கால் பண்ணலாமானா ஷோ தாராளமாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் லேடிஸாக இருக்கலாம், ஜென்ஸாக இருக்கலாம், ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லையா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் எல்லாமே கொடுத்துருக்கேன். எதுலேயோ ஒன்றுத்தில் ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். சரியா? சரி, இப்போ வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு $11,000, ஆன்லைன் கிளாஸோட $15,000 சொல்லிட்டேன். வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணுங்க. அதே போல் நம்ம இந்த இடத்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அக்செப்ட் பண்ணாலும் சரி அக்செப்ட் பண்ணாமல் போனாலும் சரி. நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே அமௌண்ட்டு நான் கொடுத்துட்டேன், அமௌண்ட் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆனால் ஒரு 3 மாதத்துல 4 மாதத்துல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலுமே சரி, ஓரளவுக்கு நாலேஜ் எனக்கு பிளாகிங் பற்றி ஐடியா இருக்குன்னு நினச்சாலுமே கூட மினிமமாக 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கே டைம் போயிடுதில்ல. சரிங்களா? நீங்கள் டைம் கொடுத்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். இப்போ எனக்கு வர அளவுக்குலாம் ரெவன்யூ வேணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வெப்சைட் பற்றி, என்ன கண்ட்ரியில் ஒர்க் பண்ணணும், எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும், A to Z, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, பேக் லிங்க் பேக் ஹேண்டில் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம டொமைன் அத்தாரிட்டி எப்படி பேக் ஹேண்டில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதாவது வெப்சைட் பற்றி ஒவ்வொன்றும் இன்ச்சு பை இன்ச்சாக தெரிஞ்சுதான் மட்டும்தான் உங்களால் இந்த அளவுக்கு ரெவன்யூ எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ போதுன்ற டைம் கொடுக்கணும். ப்ரோ நான் ஒரு பிகினராக இருக்கேன், இப்போ தான் நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், காலேஜ் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னால் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா நண்பா, உங்களுக்குலாம் வந்து பிளாகர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது கூகுளோட. இது ஃப்ரீ தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. காசு கொடுத்து முடிஞ்சா ஒரு $800 $900 கொடுத்து ஒரு .com டொமைன் வாங்கி கனெக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா பிளாக் ஸ்பாட் டொமைனில் ஒர்க் பண்ணுங்க. ஒரு 6 மந்த் போய் பிளாகில் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 6 மந்த் பிளாகில் ஒர்க் பண்ண வேர்ட் ப்ரெஸ்னா என்னன்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ நாம பண்ணி கொடுக்குற எல்லா வெப்சைட்டுமே வேர்ட் ப்ரெஸ் எல்லாம் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஏது நான் சொல்கிறேன் அப்படின்னா, காசு இருக்குன்னா நீ வேர்ட் ப்ரெஸ்க்குள்ளே ஸ்டார்டிங் என்ட்ரி ஆகிடு, காசு இல்லைன்னா பிளாகரில் போய் லேர்ன் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, அடுத்தது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சர்வீஸ் ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ் தீம்ஸ். ஓகேங்களா? பிளாகருக்காக இருந்தாலும் சரி, வேர்ட் ப்ரெஸ்ஸாக சரி, வேர்ட் ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ளஸ் வந்து கிட்டத்தட்ட $250 ஒர்த்தாக இருக்கிற தீம்ஸ் வந்து நம்ம கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் யார் எங்கிட்ட இருந்து 10 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, 20 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, 30 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம் வெப்சைட்டுக்கு. அது லைசன்ஸ் கீயோட. இது வந்து எந்த ஒரு GPL தீமோ கிராக்கடோ கிடையாது. ஏன்னா லைசன்ஸ் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஓகேவா? சரி, உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து
ப்ரீமியம் நேம்ஸ் வேணும் அப்படின்னா ஜென்ரேட் ப்ளஸ் ஜஸ்ட் 1000 தான் வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கி போட்டுங்க. இல்லை ஆர்டிகல்ஸ் வாங்குறது மூலிமா நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். அது இல்லாமல் நம்ம கிட்ட கனெக்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கனெக்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்கும். ஃபார் ஆர்டிகல் 150 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். 100% ஹியூமன் கண்டென்ட் சரிங்களா. நான் கொடுக்குற ஆர்டிகல் இதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும். ஆட்சன்ஸ் சப்போர்ட்டுக்கோ சரி, ரேங்கிங்கோ சரி. இதே வந்து ஏஐ கண்டென்ட் போட்டால் நமக்கு அப்புள் கிடச்சிருமா, 20 ஆர்டிகல் போட்டால் அப்புள் கிடச்சிருமானா அதெல்லாம் வேலைக்கு ஆகுது நண்பா. ஸோ புரிஞ்சுக்குங்க. இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி வெப்சைட்லாம் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ரெவன்யூ வர மாட்டேங்குது, உங்கள் வெப்சைட்டில் வர அளவுக்கு எனக்கு வரலாம் கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு $1 $2 கிடைச்சா கூட போதும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லாயர் பேஸ் பண்ணி கொடுப்பேன். 30 ஆர்டிகல் எங்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கி போத முடியும். உங்களுக்கான சிவிசி இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் சரிங்களா. தென் கனெக்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வெப்சைட்டுக்கு. அது போக இப்போ வந்து என்ன சொன்னாலும் நம்ம வெப்சைட் பில்ட் பண்ணி தரோம். தென் வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்குறதுல ஜென்ரேட் ப்ளஸ் வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வந்து போட்டு தரோம்னு சொன்னோம் இல்லையா. அதாவது 1000 ரூபாய்க்கு ஜென்ரேட் ப்ளஸ் தீம்ஸ் ஆர்டிகல் வாங்குறவங்க ஃப்ரீயாக தரோம்னு சொன்னோம் இல்லையா. அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது சரிங்களா. ஒரு பேக்லிங்க் குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னா 5 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். இல்லை மீடியம் வேணும்னா 2 ரூபா ஓகேங்களா. இல்லை ஒரு எனக்கு பேக்லிங்க்ஸ் மட்டும் ரேட் ஆனால் போதும் அப்படின்னா ஒரு 1.5 ரேஞ்சுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேக்லிங்க்லேயே 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. உங்கள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வேணும் அப்படின்னா தாராளமாக நான் ஹேர் பண்ணுங்கள். தென் பேக்லிங்கோட யூசேஜ் என்ன இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமான பேக்லிங்க் இருக்கோ அதை பொறுத்து தான் ஆர்கானிக்காக டிராஃபிக் உள்ள வரும் சரிங்களா. இது யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் பேக்லிங்க்னா என்னன்றது கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பேக்லிங்க்னா என்ன, நம்ம போடக்கூடிய போஸ்ட் நம்ம வெப்சைட்ல அந்த போஸ்டோட யூஆர்எல் மற்றவங்க வந்து இப்போ நான் போறேன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து நான் போடுற போஸ்டோட யூஆர்எல் எடுத்துட்டு வந்து அவன் வெப்சைட்ல ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ் கொடுக்குறான்னா அதுதான் பேக்லிங்க். புரியுதுங்களா. ஸோ இது போல பேக்லிங்க் நம்ம வெப்சைட்ல எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். அதாவது பேக்லிங்க் இருந்தால் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுன்றது கிடையாது. பேக்லிங்க் 1 லட்சம் பேக்லிங்க் இருக்குன்னா அந்த 1 லட்சம் பேர்த்துல 10,000 பேராச்சும் நம்ம வெப்சைட்டுக்கு அது மூலமா ரெஃபரல்ல வந்துருவாங்க. ஸோ அது மூலமா ஆட் கிளிக் நடக்கும், அது மூலமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். புரியுதுங்களா. ஸோ பேக்லிங்க் போட்டால் மட்டும் ரெவன்யூ வந்துடாது ஓகேவா. தென் நம்ம வந்து டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. டொமைன் ரேட்டிங்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கிட்ட வந்து டொமைன் அத்தாரிட்டி மினிமம் நீங்க 45 50 வரைக்கும் என்னால் ஸ்பாம் ஸ்கோர் 1 பண்ணி கொடுக்க முடியும். மினிமம் பேக்கேஜ் 5000 ஸ்டார்ட் ஆகுதுங்க சரிங்களா. அதே போல டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னா அதுவுமே 5000 மினிமம் பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. டொமைன் ரேட்டிங் வந்து 50+ வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதுக்குமே வந்து 100% நம்ம கேரண்டி சரிங்களா. டொமைன் அத்தாரிட்டி மோஸ்ட் வந்து அப்டேட் ஆகும். டொமைன் ரேட்டிங் வந்து ஏக்ரஃப்ல வந்து அப்டேட் ஆகும் சரியா. அதான் அது போக நம்மகிட்ட எஸ்இஓ கிளாஸஸ் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு என்ன அதாவது வெப்சைட் பற்றி உங்களுக்கு A to Z எல்லா சர்வீஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு வந்து அப்டேட் மாதிரி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும், WooCommerce மாதிரி வேணும், இல்லை பிளாகிங் மாதிரி வேணும், இல்லை வந்து நான் கோர்ஸ் லான்ச் பண்ண போகிற பிஸ்னஸ் வெப்சைட் மாதிரி வேணும். அதாவது யூசருடைய ரெக்வயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த போல தான் நம்ம எல்லா சர்வீஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து 10 ஆர்டிகல் வாங்கலாம் அவசியம் கிடையாது. ஒரே ஆர்டிகல்லாம் கூட எங்கிட்ட இருந்து வாங்கி பார்த்துட்டு குவாலிட்டியாக இருக்குன்னா வாங்குங்க, இல்லையா ஃப்ரீயாக விடுங்க, பிரச்சனையே கிடையாது. புரியுதுங்களா. தென் நம்ம பண்ணுற இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஆர்டிகல் நீங்கள் வெளியே எங்கேயும் யாரும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஓகேவா. ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம வந்து ஃபைபரில் தான் நம்ம ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். ஃபைபரில் வந்து டேக்ஸ் ஆர் ஜிஎஸ்டிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்ல எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஓப்பனாக சொல்ல போனால் அங்கே வந்து எனக்கு வரக்கூடிய கமிஷன்ஸ் எல்லாமே அங்கே டேக்ஸாக ஜிஎஸ்டியாக போயிடுச்சுன்னா எனக்கு வரதே ஏதோ முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஆனால் யூடியூப்னு பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணிவிடுவீங்க. நம்ம எதுவோ உங்கள் ரெக்வயர்மெண்ட் என்னவோ யூஸ் இருக்குனவோ பார்த்து அழகாக பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால தான் நம்ம ஃபுல் டைம் பிஸ்னஸாக யூடியூப் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். புரியுதுங்களா. தென் அது போக வெப்சைட் வந்து ஆடிட்டிங் பார்க்கறது, ஆட் பிளேஸ் பண்ணி கொடுக்குறது, ஆட் மேனேஜர் அப்ரூவல் வாங்கி கொடுக்குறது, அந்தமாரி மோர் தென் எல்லா சர்வீஸுமே வெப்சைட் சம்மந்தமாக அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு அது இல்லாமல் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்குது. பட் ஆடுகளுக்கு கவுண்டனிங் ஆகலை, அதுமாரி ப்ராப்ளம் இருந்தால் அதுவுமே சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய சர்வீஸ் அவைலபிள் இருக்குது நண்பா. ஏன்னா லிஸ்ட் போட்டு சொன்னால் பெருசாக போயிட்டே இருக்கும். ஏன்னா என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட சர்வீஸ் இருக்கிறதால எல்லாம் மெமரிஸ் வச்சு சொல்ல முடியல. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் தென் எதனா டாபிக்ஸ் வந்து கவர் அப் பண்ணாது இருக்குது அப்படின்னா அதாவது ஓப்பனாக சொல்ல போனால் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் நம்மக்கிட்ட இருக்கும், இல்லாமலாம் இருக்காது சரியா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்க. ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. எனிவே பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பார்க்கலாம். பாய் நண்பா.